பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்பிக்கையுடைய சிறைகள், சில நபர்கள் சில விஷயங்களில் கர்த்தர் மேலே ரொம்ப பாசத்தோடும் நேசத்தோடும் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஏசப்பா தனக்கு அற்புதம் செய்வார் என்று காத்திருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் ஏதோ ஒரு விஷயங்களில் சிறையில் இருக்கிறார்கள். சிறை என்பது எப்படி ஒரு மனுஷன் தப்பு பண்ணின உடனே அதுக்கு ஜட்ஜ்மெண்டெல்லாம் கொடுத்த பின்பு உள்ளே தூக்கி போடுறாங்களோ, அவர்கள் அந்த இடத்துல இருக்கலாம், கொடுக்கறதை சாப்பிடலாம், அவங்களாவே எதுவும் செய்ய முடியாது, அவங்களாவே எந்த இடத்துக்கு நடந்து போக முடியாது, வர முடியாது. அது ஒரு சிறை. அதே போல் சில குடும்பங்களில் கூட சில நபர்கள் அப்படி தானே இருக்கிறார்கள். பலவிதமான வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், அவங்களால எதையுமே ஒரு ஃப்ரீயாக பண்ண முடியாது. ஒரு பாதிப்போடும் வேதனையோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் தடுமாறி கொண்டிருக்கிற காரியங்கள் இருக்கும். எப்போ தான் நமக்கு இதில் விடுதலை கிடைக்கும் அப்படின்ட்டு உட்காந்துருப்பாங்க. அதுவும் ஒரு சிறை தான். அதே போல் எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கும், ஆனால் சரீரத்தில் பலவீனத்து நிமித்தமாக நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது. எதையாவது சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு சிறை தான். இன்னொரு கூட்டம் இருக்கிறது, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பலவீனம் சுகவீனம் அதிகமாக இருக்கும்போது நல்ல ஆகாரங்களே கிடைத்தாலும் நிம்மதியாக சாப்பிட முடியாது. இந்த இக்கட்டு எப்போ மாறும், இந்த பிரச்சனை எப்போ மாறும் என்று புலம்புகிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லிக்கிற, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன். இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகுவதற்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன். நம்பிக்கையுடைய சிறைகளாக இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, அந்த நம்பிக்கையே உங்களை மேன்மைப்படுத்தும். அதிலேயே உங்களுடைய வாழ்க்கையின் ஆசிரியங்கள் நிச்சயமாக பன்மடங்கு பெருகும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அரணுக்கு திரும்புகள், ரெட்டுப்பான நன்மை தருவேன், இன்றைக்கு தருவேன். சில விஷயங்களை நாம் திரும்ப சொல்கிறார், சில விஷயங்களை திருந்தவும் சொல்கிறார். திருந்திட்டு திரும்பணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஆசிரியங்கள் கிடைக்கும். திருந்தாமல் திரும்பும்போது திருப்பி ஏதாவது ஒரு வேதனைகளுக்கு மத்தியில் தள்ளப்பட வேண்டியதாக இருக்கும். நம்ம ஆண்டவர்கிட்ட மன்றாடலாமா, நான் திரும்புகிறேன் ஆண்டவரே, ஆனால் திருந்தணும்ப்பா, நீர் விரும்புகிற பாத்திரமாக இந்த 6 கச்சாடிகள் இருந்துச்சே, எத்தனையோ இருந்திருக்கலாம், ஆனால் உம்முடைய பார்வைக்கு முன்பாக திருத்தப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட சரிப்படுத்தப்பட்ட அந்த கச்சாடி தானே உமக்கு முன்பாக இருந்தது. அதே போல் நானும் திருத்தப்பட வேண்டும், சரிப்படுத்தப்பட வேண்டும். எங்களுடைய குறை குற்றங்களை எல்லாம் நாங்கள் மன்னிக்க வேண்டும். நீர் விரும்புகிற பாத்திரமாக நாங்கள் இருக்கணும். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும், நீர் எங்களை ஆசீர்வதியும். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் சொன்னீங்களே, அப்படி நாங்கள் திரும்பும்போது இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுறீரே. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அருள் செய்வதற்கு ஸ்தோத்திரம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.